ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு. இந்த மந்த் ஃபுல்லாகவே அவங்களுக்கு லீவு தான். நெக்ஸ்ட் April 4th தான் அவங்களுக்கு ஸ்கூலு. அதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க பாப்பா. ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கும் ஒரு 1 வீக் போகணும். அதான் பிளானு. அதுக்கப்புறம் இப்படி பிளான் மாறுதுன்னு தெரில. அவங்களுக்கு ஒரு நாள் தான் லீவு. ஸோ இன்றைக்கே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பேரும் ரொம்ப சேட்டாக தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கடலையை சாப்பிட்டுக்கிட்டு அங்கிட்டு 2 பேரும் புக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. எழுதிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பஸ் கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்கில் போட்டிருந்தாங்க. ஆனால் பஸ்ஸில் போனாலே என் குழந்தைங்க 2 தூங்கிடுவாங்க. ஸோ 2 பேரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் இறங்கலை. ஆஃப்டர் 4 hours ட்ராவல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பேத்திங்களை பார்த்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறாங்க. அம்மாவும் அப்பாவும் விடவே இல்லை. 2 பேரும் ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க. குஸ்கா சாதமும். இன்றைக்கி அமாவாசைன்றனால வெஜ்ஜு தான். சாதம், சாம்பார், பொரியல், ரசம், குழம்பு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் அப்பா டீ சாப்பிட்டுட்டு அவரோட ஜாப்க்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டிகிட்டு இருந்தேன்.